மகிழனையும் நிக்க வச்சாங்க. லாஸ்டா நாங்க 2 பேரும் அப்பவே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், மகிழன் தான் டைட்டில். நான்மை மருந்து மாற ஓர் வார்த்தை இல்லை. பால் பாக்கெட்ல அண்ணா அண்ணா குளிருமே ஜில்லுன்னு இருக்கீங்க. சரிடா மாட்டுப்பலா நல்லா சரி. இளையராஜா சார் நீலாவே வா. தாய் தந்தையரின் தவமகள், தமிழ்நாட்டின் தங்க மகள், சரிகமபாவின் செல்ல மகள் ஸ்வேதா. சும்மா போடுறோம். சும்மா சரி சும்மா வாங்குறது எங்களுக்கு தானே தெரியும். அதுதானே. அப்படியா? நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. எல்லாமே நான் அத்தன் தான் கூப்பிடுவேன். அந்த அளவுக்கு நான் பாத்துக்கோங்க. வீட்டுல பொண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். அதானே? இல்ல அத்தை பொண்ணு. ஏன்டா அட்டை பூச்சி வாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலே. ஆகாய தாமரை அருகில் வந்ததே. அப்பாவுக்கு நிறைய மேடை வந்து தோல்வி, நம்ம பட்ட கஷ்டம், ஒரு சில ஸ்டேஜில் பட்ட அந்த அவமானங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்காங்கல்ல. காவல் தனை தாண்டியே ஆமா, இப்போ இது உங்களுக்கு சர்ப்ரைஸ். ரெட் நூல். ரெட் நூல். ஓகே. மணியே ரெட் நூல் கலக்கி போட்டீங்க, சொக்க வைக்கும் இன்டர்வியூ பண்ணி அசத்தி போட்டீங்க, இது கோல்டன் இன்டர்வியூ. கட் பண்ணி கொலாப் கொடுத்துருங்க. குருவாஞ்சேரியில ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில பிளாட் இலவசம். நம்ம ஐஃபீம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. ஸோ சிங்கர்ஸ் உட்கார வச்சிருக்கோம், பாட்டு பாடலாம் அப்படின்னா நல்லா இருக்குமா? பாடிடலாமா? அண்ணன் இருந்து ஆரம்பிச்சிடலாம். இளையராஜா சார் நீலாவே வா. பாடினாதான் நல்லா இருக்காதான் ப்ரோ. என்ன சொல்றீங்க? ஐயோ பாடுங்க, எனக்கு கண்டென்ட் இருக்காதே, சம்பளம் போயிருமே. ஸோ பாட்டு உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். அண்ணன் இருந்து ஆரம்பிச்சிடலாமா? தலை சொல்லுங்க. மெகா ஆடிஷன்ல பாடி மக்கள் மனசுல இடம் பிடிச்ச ஒரு பாடல் ஆகாய தாமரை. ஆகாய தாமரை அருகில் வந்ததே, நாடோடி பாடலில் உருகி நின்றதே, காவல் தனை தாண்டியே காதல் துணை வேண்டியே, ஆகாய தாமரை அருகில் வந்ததே. வேற லெவலுங்க. எப்படிங்க பாட்டு கிளாஸ் இதெல்லாம் எதுவுமே போகாம ஜஸ்ட் ஆட்டோ ஓட்டிட்டு ஃப்ளோல பாடி அப்படி எடுத்ததா இல்லையா? சவாரி போயிட்டு வரும்போது அப்படியே பாட்டு கேட்டு கேட்டு அப்படியே பாடி, அப்பா பாடுவாரு, அப்பா கிட்ட இருந்து வந்ததுதான். உங்க ஆட்டோல எல்லாம் அந்த ஸ்பீக்கர்ல எதுவுமே தேவையில்லை, நீங்களே ஆடி கஸ்டமருக்கு பாடி கொடுத்துருவீங்க. ஆமா, அப்படி பாடி இருக்கீங்களா? இந்த மாதிரி ஆட்டோல ஓட்டும் போது கஸ்டமருக்காக பாடினது இல்ல, என் கூட வண்டி ஓட்டுறவங்க எல்லாம் ஜாலியா உட்காந்து அப்படியே பாட்டு பாடு, அப்படியே ஆட்டோலயே மோளம் அடிச்சின்னு அந்த ஸ்டாண்டுல அது செம வைபா இருக்கும். ஒரு ஆட்டோல ஒரு 5 பேர் 6 பேர் உட்காந்து நான் பாடணும், சுத்தி டம்மு 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 சவுண்டு கேட்கும், எல்லாரும் அப்படியே தாளம் வச்சுன்னு பாட்டு பாடுனேன் அப்படியே ஜாலியா. அவங்களோட ஃபேவரட் சாங் என்ன உங்ககிட்ட? அப்படின்னு கிடையாது, சும்மா அந்த டைம்ல என்ன தோணுதோ அப்படிதான், அந்த கானா சாங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸ்வர்ணலதா மேமோட ஒரு பாட்டு நீங்க பாடிருப்பீங்க இதுல, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பாட்டு? என்னுள்ளே என்ன. இன்னும் அது பாடட்டா? பாடும், பாடி தொலையும். ஃபுல் வைப்ல இருக்கிற வீரபாண்டி என்ன? கூடு விட்டு கோடு ஜீவன் பாயும் போது ஒன்றில் ஒன்றாய் கலந்தாட, ஊன் கலந்து ஊனும் ஒன்றுபட தியானம் ஆழ்நிலையில் அரங்கேற, காலம் என்ற தேரை ஆடிடாமல் நில்ல, இக்கணத்தை போலே இன்பம் இது சொல்ல, காண்பவை யாவும் சொர்க்கமேதான், என்னுள்ளே என்னுள்ளே மலமின்னல் ஏழும் நேரம், எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம், நான்மை மறந்து மாற ஓர் வார்த்தை இல்லை கோர, இதுவோ மோகம்.
லைவ்ல அதை கேட்கறது அப்படிங்கிறது எனக்கு கிடைச்ச பாக்கியம். ஏன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு, சோல்ஃபுல். நான் சொன்னேன்ல, இதயத்தை வெளியில கழட்டி எடுத்துட்டு உள்ள போய் உட்காரு அப்படிங்கிற மாதிரி மூமெண்ட். 3 பேர் சேர்ந்து ஏதாவது ஒரு பாட்டு பாடினீங்க அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு வந்து இது வந்து டெடிகேட் பண்ணிடுவோம். இல்ல அவன் பாடுற பாட்டு எனக்கு தெரியாது, நான் பாடுற பாட்டு எனக்கு தெரியாது, என்ன பண்றது. காமனா இருக்கிற ஏதாவது ஒரு சாங், இளையராஜா சாங். ஓகேவா? இப்போ வரைக்கும் இன்டர்வியூ பண்ணி போட்டீங்க, இது கோல்டன் இன்டர்வியூ. ஆமா, இப்போ இது உங்களுக்கு சர்ப்ரைஸ். ரெட் நூல். ரெட் நூல். ஓகே, 1 2 3 4. அண்ணமணியே ரெட் நூலு கலக்கி போட்டீங்க, சொக்க வைக்கும் இன்டர்வியூ பண்ணி அசத்தி போட்டீங்க. ஆட்டம் போடு வேட்ட போடு, ஆட்டம் போடு வேட்ட போடு, சந்தோஷமே சரிகமப்பா, இது கோல்டன் இன்டர்வியூ. கட் பண்ணி கொலாப் கொடுத்துருங்க. டைட்டில் வின்னர். எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்டை கையில வாங்கினதுக்கு அப்புறம்? ஹாரிஸ் ஜெயராஜ் சார் சொல்றீங்க, வெள்ளையும் காலு தரையில படல, அது மாதிரி தானே? உண்மையா ப்ரோ ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் டைட்டில் அடிச்சதுல இருந்து இது என்னடா இது கனவு மாதிரியே தான் இருக்கு. நான் ரொம்ப ஆசைப்பட்டதுதான். கண்டிப்பா ஒரு நாள் சாதிப்பேன்ட்டு தெரியும். அது அவ்வளோ சீக்கிரம் வரும்னு தெரியல. பட் அது இன்னும் சாதிக்கல. அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். அதுல இருந்து தான் இனிமேல் என் லைஃப் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். 3 பேருக்கும் ஒரு லைஃபோட அந்த நம்ம பேஷனோட ஒரு கோல்டன் டிக்கெட் சரிகமப்பா கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் வந்து உண்மை இல்லையா? சூப்பர். ஸோ ரன்னர் அப் ஸ்வேதா, ஃபர்ஸ்ட் ரன்னர். எப்படி இருந்தது அந்த மூமெண்ட்? என்னையும் மகிழனையும் நிக்க வச்சாங்க. லாஸ்டா நாங்க 2 பேரும் அப்போவே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், மகிழன் தான் டைட்டில். ஏன்னா அவன் வந்து இப்போ நம்ம எனக்குலாம் வந்து அப்பப்போ கோல்டன் ஷவர் கிடைச்சிருக்கு. அவனுக்குலாம் எல்லா ரவுண்டும் அவனோட டெடிகேஷன், அவன் பாடுறதுலாம் நாங்களாம் ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். டேய் நீ டைட்டில் வின்னர்டா அப்படின்ட்டு. அண்ட் அன்னைக்கு ஃபைனல்ஸ் அப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்கு, அவன் பாட போறான், ஒரு நாள் போதுமா போறான். அப்போ வந்து மகிழன் வெயிட்டிங் தான், டைட்டில் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூடா அப்படின்னு. ஆமா, அந்த மாதிரி சொல்லி அனுப்புனேன். அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாப்ல என் தம்பி ஜெயிச்சிட்டான். ஸ்போர்ட்டிவ்னஸ் வந்து இந்த ரொம்ப மாதிரி கண்டெஸ்டன்ஸ் கோ கண்டெஸ்டன்ஸ் கிடைப்பாங்களா எங்கேயாச்சும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி? அது இவனுக்கு இப்பதான் தெரியும்ல. என்ன பியூட்டினா, கோ கண்டஸ்டன்ஸ் நீ அடிப்படான்னு சொல்லி கூட அனுப்பி விட்டது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பியூட்டியா வந்து பார்க்கப்படுது. கிரேட் பிரதர். ஸோ வீரபாண்டியனா எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. அவ்வளவுதானே, ஒரே வார்த்தையில ஆமா. முடிச்சிட்டீங்கன்னா content இருக்காதே. நம்ம எதிர்பார்த்ததுல 3ல ஏதாச்சும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். அது நம்ம நினைச்ச மாதிரியே 3ல 1 கிடைச்சிருது. கிடைச்சிருச்சு. சந்தோஷம். ஸோ இப்போ நம்ம ஒரு லைஃப்ல வெற்றி பெற்றோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கிற நம்ம பேரண்ட்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் வந்து ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. அப்பா என் புள்ளடா, என் பையன்டா, என் பொண்ணுடா அப்படிங்கிற மாதிரி இல்லையா? ஸோ பேரண்ட்ஸ் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. முக்கியமாக ஸ்வேதா கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா அப்பா பயங்கர எமோஷனல் ஆகி ஸ்டேஜில் காலெல்லாம் விழுந்து அந்த மூமெண்ட்லாம் பார்த்தோம். ஐயோ பயங்கரமாக இருந்தது அந்த அப்பா மகள் பாசம். என்ன சொன்னாங்க அப்பா? அப்பா ரொம்ப ஹாப்பி. அதுதான் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ஃபைனலிஸ்ட் ஆவேன்ட்டே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல ஃபர்ஸ்ட். அதுவே ஒரு பெரிய ஒரு ஷாக்கு தான். அண்ட் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஷாக் எல்லாருக்குமே. அண்ட் எல்லாருமே ஹாப்பி. அப்பா சைடில் நிறைய மியூசிஷியன்ஸ், அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹாப்பி, அம்மா சைடில் எல்லாரும் ஹாப்பி. ஸோ டோட்டலாக எல்லாருமே ஹாப்பி. இப்போ நாங்கள் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோன்றது தான் எல்லாருக்குமே ஓடிட்டு இருக்கு. ஸோ அது நல்லா பண்ணணும், நல்லா அப்படியே இந்த ஒரு சரிகமப்பா எங்களை சூப்பராக கொண்டு போகணுன்ட்டு எல்லாருமே வேண்டிக்கிறோம். கண்டிப்பா. அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அப்பாவுக்கு நிறைய மேடை வந்து தோல்வி. அந்த இடத்துல அப்படி இருக்கும்போது நான் இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பா ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு. ஊர்லயும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா நம்ம பட்ட கஷ்டம், ஒரு சில ஸ்டேஜில் பட்ட அந்த அவமானங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்காங்கல்ல. அந்த மாதிரி பார்த்துட்டு இந்த ஒரு பெரிய மேடையில் நம்ம புள்ள நிற்கிது அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அப்பா பயங்கர சந்தோஷம். அப்பா எங்கே போனாலுமே கேட்குறாங்க. அதுவே ரொம்ப மகிழ்ச்சி. சந்தோஷம். எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த இந்த ஜீ தமிழ் சரிகம அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. நம்ம ஊருக்காருங்க, திருப்பூர்காரு, நாங்களும் கோயம்புத்தூர்காருங்க. 2 மாவட்டத்துக்கு சேர்த்து பெருமை சேர்த்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றாங்க ரொம்ப வீட்டுல? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அம்மா அப்பா எல்லாரும் சொல்ற மாதிரி தான். அம்மா அப்பா ரொம்ப ஹாப்பி. அதே அளவுக்கு அந்த ஊருக்காரங்க. அம்மா வந்து சின்ன வயசுல இருந்தே மியூசிக் கிளாஸ்லாம் எடுக்கிறதுனால நிறைய பெரிய ஆன்டி குழந்தைங்க நிறைய பேர், ஒரு 100-150 பேர் வந்து தினைக்கும் ஓட் போட்டு போட்டு எல்லாமே நான் அத்தன் தான் கூப்பிடுவேன். அந்த அளவுக்கு நான் பாத்துக்கோங்களேன். வீட்டுல பொண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன் அதானே? இல்ல அத்தை போனது இல்ல இல்ல அப்படி இல்ல. அவங்க கையில தான் நான் வளர்ந்தனே. கிளாஸ்ல எல்லாம் இருக்கும்போது அம்மா கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து எனக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கறது, டியூஷன் மாதிரி ரொம்ப அவ்வளோ க்ளோஸ். எல்லாருக்கும் அவ்வளோ ஹாப்பி. நான் வந்து இங்க தனியா தான் இருக்கேன், ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் தான் இருக்கேன். ஸோ அம்மா அப்பாவோட இல்லை. ஸோ அவ்வளோ சப்போர்ட் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இருந்தோம்.
ஸோ அக்காவாகட்டும் என் பெரியம்மாவாகட்டும் எல்லாருமே வந்து எப்போ விடிய காலையில் 5 மணிக்கு போனால் கூட எனக்காக சமைச்சு ரெடியாக இருக்கும் எல்லாம். ஸோ அவ்வளோ சப்போர்ட். ஆமாம், அது லவ்வோட சேர்த்து சமைச்சு கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். என்னன்னா பக்கத்து வீட்டுல அக்காலாம் வந்து வீரபாண்டி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கொலா பண்ணிக்கலாமான்லாம் கேட்டிருப்பாங்கல்ல செலிபிரிட்டி ஆனதுக்கு அப்புறம். அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. அண்ணாச்சி பால் பாக்கெட்லாம் ஃப்ரீயா ஆமா, கொடுப்பாரு. நம்ம இப்போ ஷோ முடிஞ்சது நம்மளுமே எதுவும் வீடியோலாம் எதுவும் இன்னும் பண்ணல. ஆனா நிறைய கமெண்ட்ஸ் வருது. இளையராஜா சாரோட ஃபேன் வேற கண்டிப்பா நீங்க. கண்டிப்பா. டெய்லி ஒரு பாட்டு கேட்டோம் அப்படின்னா ஜாலியா எங்களோட லைஃபும் ஓடும். இல்ல இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடணும். அண்ணாச்சி ஏய், பால் என்ன பாக்கெட்ல அண்ணா சரி குளிருமே தில்லுன்னு இருக்கீங்க. இல்ல நீங்க சொன்னீங்களா அண்ணாச்சி பால் பாக்கெட்லாம் ஃப்ரீயா கொடுப்பாரு. நேத்து தான் போய் பால் வாங்கினேன், ஃப்ரீயாலாம் கொடுக்கல. குடுக்கலையா? கொடுக்கல. அதை சொல்லிக்கிறேன். செலிபிரிட்டினா ஃப்ரீயா கொடுப்பாங்கலாம் இல்ல. 1 லட்ச ரூபா வவுச்சர் வாங்கிட்டு முதல்ல காசை கொடுமா அப்படின்றாங்க கடையில. அந்த மாதிரி இருக்கு இல்லையா? நீங்க சொல்லியிருக்கணும் நான் தான் தாய் தந்தையரின் தவமகள் தமிழ்நாட்டின் சரி காசு தங்க கொடுங்க மகள். அப்புறம் பேச அப்படின்னுவாங்க. அந்த ப்ரோமோ நல்லா இருந்துச்சு. இந்த ஜீ தமிழ் போட்டிருந்தாங்கல்ல, தாய் தந்தையரின் தவமகள் தமிழ்நாட்டின் தங்கமகள் சரிகமபாவின் செல்ல மகள் அது சும்மா ஸ்வேதா. சும்மா போட்டுருப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. சரிகமா போய் செல்ல மகள் சும்மா சரி சும்மா புள்ளைய போட்டுருப்பா. சந்தோஷம் பண்ணுன்னு திட்டு வாங்குறது எங்களுக்கு தானே தெரியும். அதுதானே அப்படியா? திட்டு விழுக்கும் செல்ல பயங்கரமா. மகள். கடைசியாக எனக்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர்கிட்ட ஒன்று இருக்கு. உங்களுக்கு நீங்க வந்து சும்மா சும்மா ஒரு அழகு வைக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி நிலாவே வான்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து எஸ்பிபி சாரோட சாங் ஒன்று பாடிருப்பீங்க. நீங்க உப்பு கருவாடு உங்களோட டியூ ஒன்று இருக்கும் பாடிருப்பீங்க. அது மட்டும் பாடிட்டு நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிடலாம். போயிடலாமா? அழகு வைக்கிறீங்களா? நிலாவே வா செல்லாதே வா என்னாலும் பொன்வானம் நான் ஏனை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அணைப்பே. அல்டி வேற லெவல் ஜி நீங்க. அடுத்த பர்ஃபார்மன்ஸ் போயிடலாமா? உப்பு கருவாடு. கொரவ மீன் குதிக்கிற ஆத்துக்குள்ள கோர புல்லு முளைக்கிற சேத்துக்குள்ள என் கூட சகதி கூத்து அடு தை 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 அடி ஒத்த துணி உடுத்தி குளிப்போமா வெக்கம் தள்ளி வை வை. லை 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 போறதும் வருவதும் போய் 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 இருக்கிற நிமிஷம் மை 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 வாழை இலையில ஒன்ன விருந்தா வை 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 வை. ஆசைய பாரு ஐ ஐ ஐ காதுக்குள் என்ன நோய் 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 18 வயசு சேவையெல்லாம் செய் 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 செய். கோல அகோல கலா கோல அகோல கோல கோல கலா கோல அகோல அகோல கலா கோல 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 கலா. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முத்தம் விட்ட நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விடு தோணுதா உனக்கு. வேற லெவல் சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இதுதான் ஒரு தொடக்கம். இன்னும் உங்க வாழ்க்கையில நிறைய வெற்றிகள், நிறைய பாடல்கள் எங்களுக்கு பாடி ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு திருப்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இன்டர்வியூ மூலமா கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் தேங்க் கரியர். யூ. உங்களுக்கும் ஹாப்பியா இருந்தது எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ப்ரோ. வீரமணினா தேங்க்யூ ஸோ மச். தேங்க் யூ. பை. குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பாட்டி இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.